السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 5 தஸ்பீகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நோய், ஏழ்மை, கடன், வறுமை ஆகிய பல சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 தஸ்பீகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னும் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஃபஜ்ருடைய இந்த நேரத்தில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் துஆக்களையும் திக்ருகளையும் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களையும் திக்ருகளையும் அவன் கபூல் செய்வான். நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். இந்த 5 தஸ்பீகளும் மிக முக்கியமான தஸ்பீகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ர். இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ர். மூன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா. நான்காவது அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ர். ஐந்தாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை 70 தடவை அல்லது 100 தடவைகள் நாம் ஓதுவோம். ஒவ்வொரு திக்ரையும் நாம் குறைந்தது 100 தடவையாவது ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ருகளின் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான்.